95 வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல. கல்யாண சாவு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே. என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே இப்படி கேக்குறிய? கேள்வி செத்ததுக்கா நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். என்ன தூரத்து சொந்தமானாலும் 3வது தெருவுல சாவு விழுந்துச்சு. வர்ற சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க. அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். இது என்ன பெரிய பிரமாதம்? 20 பேருக்கு வச்ச ரசத்துல வெந்நீரை ஊத்தி 60 பேருக்கு ஊத்திறது இல்ல? அது மாதிரி தண்ணியில தண்ணிய ஊத்தி வேலை தள்ள வேண்டியதேன். ஏப்பா கண்ணா, நான் முன்னாடி போறேன். நீ வீட்டை பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு பத்திரமா வந்து சார். நிறுத்த. 3வது தெருவுல தான் சாவு. மொனியில போய் கத்தி நிப்போம். சரிதாப்பா. சொல்லி வாயமுள்ள வந்துட்டானுங்க. இன்னைக்கு நடவு வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன். அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு. பெரிய சாவாச்சே, நல்லபடியா எடுத்துருவோம். எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? பக்கத்து ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது, யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல. எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி. வேணுக்கு வேணு இங்க வா. ஓச்சேரி கோண சித்தப்பா வீடு உனக்கு தெரியும்ல? தெரியுமே. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லிருங்க. வேணு கோண சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அப்படியே பணப்பாக்கத்துக்கு போய் வாஜார் வீட்டுக்கு சொல்லிடு. அங்க இருந்து பஸ் புடிச்சு சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிடு. வீட்டுல இல்லைன்னாலும் தோப்புக்காவது போய் சொல்லிடு. கட்சியில வாழாஜா சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிடு. வேணு செலவு போவோம், மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்ட கொடுத்துடு. இல்லன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க. ஏம்பா, நான் அவங்கிட்டலாம் போய் என்னன்னு சொல்லணும்? டாய், நம்ம 3வது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டா. ஐயோ, பொட்டுக்குச்சா? நல்ல நாணயமான கிளவி. 10ஆம் தேதி சீட்டுனா 8ஆம் தேதியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இனிமே இந்த மாதிரி கிளவி பிறக்க போறதும் இல்ல, பிறந்தாலும் இத்தனை நாள் இருக்க போறதும் இல்ல. நீ சொல்றத பார்த்தா சீட்டு பணம் எல்லாம் நாங்க ஒழுங்கா கட்டலன்னு சொல்றியா? முள்ளங்கி பத்த மாதிரி வாங்கிக்கல? அத நீ சொல்றியா? சீட் எடுத்து 3 மாசம் ஆகுது, வீட்டு பக்கம் ஆளையே காணோம். இத போய் நான் யார்கிட்ட சொல்றது? நீ கூட தான் சாவு வீட்டுக்கு ஜாக்கெட் இல்லாம வந்திருக்க. இத போய் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? எதை பத்தி எங்க வந்து பேசுற? இத பூடிச்சு கிழவி ஜாக்கெட் எடுத்து போகுதா, புடவை எடுத்துன்னு போகுதா? போகும்போது ஒண்ணும் இல்ல. நீயே பேச மாட்ட? சீட்டு பணம் கொடுக்காமலேயே கொடுத்துட்டேன்னு நாம மட்டும் ஆளுதானே? அடாடாடா, விட்டா இங்கேயே ஏலம் கூப்பிடுவீங்களே. இந்தா ஆளுக்கு ஒரு முழுங்கா ஊத்தி குடிங்க. சும்மாடி தொண்டை காஞ்சிர போது. இந்தாமா காப்பி. நான் ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ண. சீக்கிரமா எடுத்துட்டா இருட்டோட வீட்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன். அது எப்படி? வராதவங்க வந்திருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது? 3வது தெருவில் தான் நம்ம வீடு. அப்படிங்களா? வீடு கொஞ்சம் வசதி பத்தாது. ஏண்டா கண்ணு, ஓச்சேரியில இருந்து இன்னும் கோணையனே வரலையடா. சொல்லி அனுப்பிச்சிங்களா? எல்லாம் அமிச்சாச்சு. வேன் இல்ல போய்க்கிறான். அவன் ஓச்சேரியில சொல்லிட்டு நேரம் பணப்பாக்கத்துல வாஜார் வீட்டுல இருப்பான். அப்பாடா, சில்லுன்னு ஐஸ் போடாத ஒரு சோடா கொடு. என்ன கோணையா, இப்பதான் வரியா? ஆமா, வரணும் தான். எங்க நேரம் கிடைக்குது? கேள்விக்கு ஆசைய பாரு. வயசு 95 ஆச்சு, பல்லு கூட இல்ல.
தித்திப்பு காராசே வாங்கினு வா, தித்திப்பு காராசே வாங்கினான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னைக்குதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, ஒரு கவலை வெத்தலை கூட அதையும் எடுத்து போய் கொடுத்துட்றேன். எதுக்கு குற? அப்படியே ஒரு கட்டு ஊதுவத்தியும் ஒரு பாக்கெட் கற்பூரமா வாங்கிட்டு போயிரு. எதுக்கு? நடு வீட்டுல வைக்கிறதுக்கு. யோ கிளவி புட்டிக்கிச்சியா? கழுவி புட்டுக்குச்சா? இப்படியே போனா 7ஆம் துக்கத்துக்கு வந்திருக்கிறேன்னு நினைச்சுப்பானுங்க. நீ என்ன பண்ற, இந்த பை இங்க இருக்கட்டும், நான் போகும்போது வாங்கிக்கிறேன். எனக்கு தித்திப்பு காரா சேவனா பிடிக்கும். ஏன்பா எப்போ தகவல் சொல்லி அனுப்பிச்சாங்க, என்ன நேரத்துக்கு வர்றது? சரி, நீ ஈத்துக்கு வர்றதுக்கு நேரம் ஆகும். சொன்ன நேரத்துக்கு நடந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்திருக்கலாம்ல. எவன் சொன்னான்? என் புள்ள வேணும் வரல. எங்க வந்தான்? ஏதோ கேள்வி இழுத்துன்னு இருக்குத, நானா பாத்துட்டு போலான்னு இழுத்துன்னு வந்தேன். வழியில பங்கு கடைக்காரன் சொன்னான், பதறி போய் ஓடி வரேன். ஒருவேளை அவன் சங்கரம்பாடிக்கு போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லலாம்னு இருந்திருப்பான். அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஏத்துன்னு வந்துட்ட. என்னத்த சொல்லி அமிச்சிங்க? ஜனத்தையே காணும். எம்மாம்பேரிய சாவு. 4 பேர் குந்தி நிக்கிறோம். நெய்ப்பந்தம் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும். ஒருவேளை நம்ம வேணும் நடந்தே போயிருப்பானோ. பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க. நிறுத்துங்கய்யா, பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க. அப்படின்னா என் பையன் திருடுனா? நீ வேணா பாரு, அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம், பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதுக்கு மேலேயும் பையன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு பஸ்ல வருவான்னு நினைக்கிறேன். பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சாவா கூட இல்லாம போயிடுச்சே. தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா? ஏன் நான் இல்ல? யோ, நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சாஞ்சிடும். நானே 2 கையாலையும் தூக்குறேன். அடிக்கடா. சுடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம். தகவல் சொல்ல போனா இன்னும் வரல. தம்பி, யாரும் பேசாதீங்க, அவனே சொல்லட்டும். எங்க போனீங்க? டேய், நான் தான் கேட்டு நிக்கிறேன்ல, நீ நான் முந்திரி கொட்டை மாதிரி நடுவுல. அவனே சொல்லட்டும். ஏன் அழுவுற? என்ன கணக்கு? பாட்டி என் கண்ணுல காட்டாமையே தூக்கிட்டீங்களே பாட்டி. டேய், வேணே இதெல்லாம் வானா. இந்த அழற வேலையே இங்க வானா. இன்னும் நிறைய பாட்டிங்க இருக்குது, எல்லாம் சாவ போகுது. அப்ப அழுதுக்கோ. இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு வாடான்னா ஏன் போய் சொல்லல? போய் சொல்லன்னு யார் சொன்னது? நீ யார்கிட்ட போய் சொன்ன? ஓச்சேரி கோணசித்தோட போய் சொல்லிட்டு அங்கிருந்து பஸ் கோணசித்துக்கிட்ட சொன்னியா? ஆமா. அவர் என்ன சொன்னாரு அதுக்கு? அவரு எங்க சொல்ற நிலைமையில இருக்காரு. அவரு கை காலெல்லாம் எடுத்துன்னு பேசவே முடியாம இருக்காரு. இப்ப பேசுவார் இரு. டாய் கோண, இவரை கோண சித்துப்பான் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. இவரை நொண்டி சித்துப்பான்ல சொல்லிருக்கணும். டாய், கோணியும் இவன் தான், நொண்டியும் இவன் தான். நீ குழப்பாத. தகவல் சொல்ல போனியா இல்லையா? என்னமோ நீங்களாம் கேக்குறத பார்த்தா நான் எங்கேயும் போகாத மாதிரில இருக்கு. நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன். அப்ப நீ போயிட்டு வந்துட்ட. மிச்சம் எதுனா வச்சிருப்பிய? அது பஸ் டிக்கெட். பஸ் டிக்கெட்டா இது? எந்த பஸ்லடா உமா டாக்கிஸ், முருகன் டாக்கிஸ், தங்கன் டாக்கிஸ்னு போட்டுக்கிறான்? டாய், இப்படி பண்ணிட்டியடா. நாளைக்கு நான் சாவுக்கு சொல்லன்னு எல்லாரும் என்ன கிராஸ் கேள்வி கேட்பானுங்களே, நான் என்னத்தடா பண்றது? உனக்கு என்னடா அப்படி அந்த செத்த கேள்வி மேல கோவம்? வந்துக்கிறவங்களுக்கு மட்டும் கழிவு மேல பாசமா என்ன? எத்தனையோ பேர் சாவறாங்க, அவங்கள பார்க்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒன்னும் செத்தவங்க எந்திரிச்சதே கிடையாது. ஆனா வந்தவங்க தான் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்லல.
எந்த இடத்துல வந்து என்ன சிரிப்பு? தம்பி சொல்றதும் நியாயமா தான் தெரியுது. என்ன நாயா? அப்புறம் ஏன் அவன் சினிமாக்கு போனா? ஏன்டா சினிமாக்கு போன? பாட்டி சேர்த்த சோகம் தாங்கல, அதான் சினிமாக்கு போயிட்டேன். ஏண்டாப்பா வேணும் இப்படி பண்ணிட்டியே, இப்படித்தான் பண்ணலாமா? ஏன்னா நான் செத்தா கூட இப்படித்தான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லாது கொள்ளாத சினிமாக்கு போடுவியா? உனக்கு அப்படி பண்ணுவா பாட்டி? நான் யார் மேல அதிகமா அன்பு வச்சுக்கிறேனோ அவங்கள தான் அப்படி பண்ணுவேன். அதானே கேட்டேன். நெருப்பா கொதிக்குதே, இந்த பாவி பயல அப்பவே சொன்னேன் குழந்தை ரொம்ப அதட்டாங்கடான்னு. அதுலதான் பயந்துட்டான். யாரு இவனா? அவன் யமனியே வித்துடுவான். கம்மன் இருங்க, பிள்ளையாண்ட எதையோ பார்த்து பயந்துருக்கான். அப்படி என்னத்த பார்த்து பயந்தடா சொல்லடா. எதை பார்த்துப்பா பயந்த? பார்த்தது ஞாபகம் இருக்குதா? அது எப்படி இருந்தது சொல்லு. ரொம்ப நல்லா இருந்தது. பதிலுக்கு பதில் சரியா போச்சு. ஏண்டா 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 கதவை சாத்திட்டு குளிக்கிற? நீ ஆம்பளை புள்ள தானே, திறந்து வச்சுட்டு குளிடா. போடா. நீயாவது மூடிட்டு குளி. செருப்பு எங்கம்மா? செருப்பு எங்கன்னு கேக்குறல்ல? எதுக்கு? எதுக்கோ செருப்ப கூட. உன் செருப்ப கேக்குறியா என் செருப்ப கேக்குறியா? ஏதோ ஒண்ணு கூட. இங்க காணபடி. அவசரத்துக்கு கிடைக்காது. தொடப்ப எங்க? வேணே செருப்பு கேக்குறாங்க பார், எடுத்துன்னு போய் கொடு. ஐயோ என்னம்மா இது? இவ்வளவு பெரிய பூரா எங்க இருந்து வந்துச்சு? காலையில இருந்து பாத்ரூம்ல சுத்திட்டு இருந்துச்சு, இப்பதான் மாட்டிக்கிச்சு. ஐயே அதான் செத்து போச்சு, அதை ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? தம்பி இந்த சனியனை வெளியில தூக்கி போட்டுருங்கள. ஐயோ சட்னி ஆக்கி விட்டா. என்னங்க பண்றீங்க? பார்த்தா தெரியல, குங்குமம் வச்சிட்டு இருக்கு. தெரியுது, பரவாயில்ல விடுங்க. ஏன் என்ன? அது குங்குமம் இல்ல, கேசரி பவுடரு. ஐயோ, அப்ப இது குங்குமம் இல்லையா? முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா வாசப்பில் இருந்து சுரண்டி கொடுத்துருப்பேன்ல. குங்குமம் வேண்டாம் தம்பி, கேசரி பவுடர் லட்சணமா தான் இருக்கு. சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல. வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டலம் அடிச்சு கொடுத்து அனுப்புறேங்க. என்னங்க பண்றீங்க? பவுடர் பூசிக்கிட்டு இருக்கேன் தம்பி. ஐயே, என்ன அது பவுடர் இல்லைங்க, விபூதி. விபூதியா? அம்மா, என்னடி விபூதி நல்லாதான் இருக்கு போ. அது இல்லம்மா, திருவாணியை காணும். திருகாணிய காணமா? நல்லா பாரு, இங்க பாரு. போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு தொலைக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. என்னங்க என்னாச்சு? திருகாணிய காணப்பா. ஐயோ, நல்லா தேடி பாருங்க. யாரு? ராஜா வேணே, என்னப்பா? திருவாணிய திருப்பி கொடுத்துடு கண்ணே. விளையாடாதப்பா. முதலா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க ராஜா. தம்பி காசு வேணா கொடுத்துறோம், திருகாணிய கொடுத்துருப்பா. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க? அவருதான் உலகாருங்க, நல்லா தேடி பாருங்க. தேடி பார்த்தப்பா, காணமே. நானும் தேடி பார்த்துட்டு வரேன். தாவணி எடுத்து உதறி பாரு. இல்லம்மா, இங்கதான் வச்சேன். உதறி பாருங்கறல்ல.
என்னங்க ஜன்னலை மூட்டிங்க? திறக்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வர்றேன். என்னம்மா இது? ஏங்க கொஞ்சம் கதவை திறங்கலாம் சொல்றேன். கொஞ்சம் வெளியில இரு தம்பி, என் பொண்ணு துணி கட்டிக்குது. நல்ல வேலை சொன்னீங்க, இல்லைன்னா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும். எட்டி பாக்குறது கெட்ட பழக்கம் கண்ணு. வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா. என்னங்க? உங்க திருவாணி கிடைச்சிச்சு. சரிதுங்களா? சேரலையே. இந்தாடி உன் திருகாணி, கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது புடி. ஐயோ, செவத்து மேல வச்சிருந்த என் திருகாணிய காணமே. எப்படி சேரும்? கண்ணு மாணிக்கம், திருவாணிய குடுத்துரு ராஜா. சாயந்தரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே குடுத்துடுறேன். கொடுத்துருடி என் தங்க பையா. அம்மா, என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய? நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுப்பேன்? அதானே. நாயனா, பாட்டி திருவாணியை திருப்பி கொடுத்துரு. வந்துக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா? அம்மா, வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு. அவ உனக்கு தங்கச்சி முறை, அவ பொண்ணு நம்ம வேணும கட்டிக்கிற முறை. ஆமா, இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல? அது வந்து கண்ணு, செத்து போயிடுச்சே கிழவி. அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு. இப்பதான் கிழவி போயிடுச்சே. பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க. ஓஹோ, அதானா? வேணே, பொம்பளைங்கள பத்தி அதிகம் கேட்காத, முதுகு தோல் உறிஞ்சிடும். ஏன் பாட்டி, இப்போ ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல? இவ்வளவு நாள் இல்ல, இனிமே உண்டு பண்ணிடாத. அம்மா, என்னம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? அப்ப நாங்க போயிட்டு வாங்க. ஏண்டா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது? ஓஹோ, மறுபடியும் சாவு வந்துடும் பயப்படுறியா? உன் பயம் உனக்கு. வேணே, இவங்கள வணக்கம் பழனிசாமி. வணக்கம் வணக்கம். நமக்கு ஊர்ல நிறைய பேர் தெரியுங்க, பயங்கர மரியாதை. எலெக்ஷன் கூட ஜெயிச்சிருந்தா பாருங்களேன். இப்பதானே எலெக்ஷனே நடந்தது. சாயங்கால கோயில் மட்டில காத்தாடி கீழ் விடுறவங்களா மறக்காம வந்துரு. வேலே, உங்களை கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க போங்க. என்னடா? யாரா அந்த பொண்ணு? என் முறை பொண்ணு தான். என்ன பார்த்தா பானா காத்தாடி மாதிரி பல பண்ணு இருக்க. எவன்னா டீல் போட்டு போறான், விட்டுறாராடே. வாங்க வாங்க, கையை பிடிச்சுங்க. சீக்கிரம் போடி. என் கையை பிடியா? தூக்கி விடுப்பா. நீ இறங்கிப்பா, உனக்கு எதுக்கு சிரமம்? பாப்பா பாத்து நின்னுக்கடி. அதான் ஒண்ணுக்கு 2 தடவை சொல்லிட்டீங்களே. முந்திரி பருப்பு கேக்கல, நான் ஸ்பெஷலிஸ்ட். அசத்திடுறேன், கவலைப்படாதீங்க. அது இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயார்த்தத்தும் போது ஜலேபியை போட்டு அசத்திட்டாங்கல்ல, பதிலுக்கு நம்ம கைவீச்சே காட்ட வேண்டாமா? காட்டுருவோம் காட்டுருவோம். அப்ப சொல்ல மறந்துட்டேனே, நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் ஐதீகம் பாக்குறவங்க. அது தீஞ்சு போச்சு, இது கருகி போச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க. அட நீங்க ஒண்ணு, அதுக்கு தான் வெளி ஆளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளையே வேலைக்கிட்டு வந்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. பார்த்து செய்யுங்க. பெண்ணு கண்ணு ராஜா நைனா, என்ன பண்ணினுக்கிற? முந்திரி பருப்பு வறுக்க போறேனா? கண்ணு செவன்னு பொன் முருளா வறுக்கணும். கவனமா பார்த்து கலரு, அப்பதான் கேக்கு மாதிரி இருக்கும். ஏதாவது எசுகு பிசுகா பண்ண முதுகு தோல் உறிஞ்சிடும்.
எங்கேயோ கவனத்தை வச்சுக்கின்னு முந்திரி பருப்பை தீச்சிட்டியடா. இதனால கல்யாணமே நின்னு போடுமே. ஏங்க வீட்டுல யாரும் இல்லைங்களா? யாரும் இல்ல. யாரும் இல்லைன்னு யார் சொல்றது? ஏங்க வீடை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காட்டியும் போதும் ஆயிடுச்சுங்க. நான் சின்ன வயசுல வந்தது. அப்ப என்ன உங்களுக்கு ஒரு 1-1.5 வயசு இருக்கான். முட்டி போட்டு ஒண்ணும் போடாம சுத்திருப்பீங்க. இப்ப என்ன வயசு இருக்குங்க? வயசுனாங்க பெரிய வயசு, எல்லாத்துக்கும் மனசு தாங்க காரணம். நீங்க என்ன பள்ளிக்கூடம் போலீங்களா? நான் படிப்பை விட்டு 1 வருஷம் ஆச்சு. இது தெரிஞ்சுதாங்க நான் எப்போ விட்டேன். படிச்சு மட்டும் நம்ம என்னத்தங்க பண்ண போறோம்? எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சுங்க. அப்புறம் எங்க பாட்டி சொன்ன பிறகுதான் தெரியும் முறைன்னு. அப்படியே ஆடிட்டேங்க நானு. இப்ப எதுக்கு வந்தீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தாங்க. பாட்டி செத்து போச்சுங்களே, அதுக்கு நாளைக்கு கருமாதி. அதான் உங்களை நான் கையோட கூட்டு போலான்னு வந்தேன். ஏன்னா சாவுக்கு வரணும், கருமாதிக்கு கண்டிப்பா வரணும். சரி வாப்பா கண்ணு, நீ மாணிக்கம் அவன் தானே. சாவுக்கு தான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. கர்மத்துக்காவது போய் மனசார அழுதுட்டு வரேன். செத்தது வேற யாரும் இல்ல, எனக்கு தங்கச்சி முறைதான். இரு துணியை மாத்திக்கிட்டு வரேன். நீ துணிய மாத்தினா என்ன மாத்தாட்டின்னா தங்கச்சி முறையா? தங்கச்சியே போயிடுச்சு, அக்கா இருக்குது. அந்த காலத்து அரிசி. அடடே வாங்க தம்பி, ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நல்ல வேலை நீங்களாவது உள்ளவான்னு கூப்பிட்டீங்களே. வாங்க தம்பி. என்ன தம்பி? கேசரி போடுறீங்க. அடடே ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. அம்மாடி தம்பிக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொண்டு வந்து கொடுமா. ஐயே 2 கண்ட நேரத்துல அதெல்லாம் வேணாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போட்டோம், சோறே போட்டுருங்க. வீட்டுல யாரு? யாரது? அடடே அண்ணனா, வாங்கண்ணே. அப்பாடா, வீட்டை கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு தங்கச்சி. அப்போ வந்தது. அப்ப என்ன அவனுக்கு 1-1.5 வயசு இருக்குமா? கிட்ட சொல்லி அனுப்பலான்னு தான் நினைச்சேன். அவன் ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிட்டானா, அதான் நானே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். டேய், நீ எதுக்கிட்ட இங்க வந்துக்கிற? கருமாதிக்கு சொல்றதுக்கு வந்துக்கிறேன். அப்ப நான் எதுக்கு வந்துக்கிறேன்? வெளியில வந்துக்கிறாரு, அவருக்கு எதனா கொடுங்க. அம்மாடி மாமாவுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு கொண்டு வந்து கொடு. சாப்பிட்ற நேரத்துல எதுக்குமா தண்ணிய குடிச்சின்னு அப்புறம் சோறு இறங்காத. ஏதோ இலையா போட்டீங்களா, சாப்பிட்டோமா, கொஞ்ச நேரம் தூங்கணுமான்னு இல்லாம நல்ல வாழை இலையா பார்த்து எடுத்தாங்க, இல்ல நல்ல மந்தார இலையாவது எடுத்தாங்க. அம்மா அம்மாடி இன்னும் 2 படி போடு. வாங்க 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 வாங்க. எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். வீட்டுல 1008 வேலை. ஒருத்தருக்கு 2 பேரும் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படிங்க வராம இருக்க முடியும்? ஊர்ல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாம் சௌக்கியம். நல்லது, சரி. ஏமா ஏன் நம்ம வீட்டுல தான் பாத்ரூம் நல்ல வசதியாகவும் பாதுகாப்பாவும் இருக்கு. அங்க போய் நீ குளிக்கணும்னா கூட குளிக்கலாம் இல்ல? பாத்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க வாடா. பாத்ரூமுக்கு தாப்பால் அடிச்சுட்டு இருக்கேன். இப்ப என்னடா அதுக்கு முக்கியம்? மறுபடியும் யாரும் பாத்துட கூடாதுல்ல.